யார் சொன்னா எனக்கு அவனுக்கும் பிரச்சனைன்னு? அதெல்லாம் கேள்விப்பட்டுதான் வந்திருக்கோம். உங்களுக்கும் தமிழரசனுக்கும் என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க. நான் மயிலாப்பூர்ல ஒரு மெஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பையன் இருந்தான், பேரு ஜெயராஜ். அந்த வக்கீலும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து சந்தோஷமான என் குடும்ப வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. தட்டி கேட்க போன என் பையனை கஞ்சா வியாபாரம் பண்றான்னு சொல்லி பொய் கேஸ் ஜோடிச்சு உள்ள தள்ளிட்டான் அந்த லாயர். வெளியில வந்த என் பையன் ஊர்ல 4 பேர் முன்னாடி இனிமே கௌரவமா வாழ முடியாதுங்கிற விரக்தினால தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். மனசுடைஞ்சு பையன் செத்து போயிட்டானேங்கிற அதிர்ச்சியில என் வீட்டுக்காரையும் செத்து போயிட்டான். எனக்கு இன்னும் போறதுக்கு நேரம் வரல. நடப்பினமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? தமிழரசனை நீங்க கடைசியா எப்ப சந்திச்சீங்க? என் பையன் ஜெயில இருந்தப்போ அவன் வீட்டுக்கு போய் அவனை சமைச்சிட்டு வந்தவனா. அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. அந்த ராம் பிரபுவை சந்திச்சீங்களா? யார? அந்த செல்போன் கடைக்காரனியா? அந்த மகாபாவியை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அவன் மூஞ்சிய கூட நான் பார்த்ததில்லை. இப்ப எதுக்காக அவங்கள பத்தி எல்லாம் எங்கிட்ட விசாரிக்கிறீங்க? அந்த வக்கீல் தமிழரசனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அப்படியா? சாபாஷ், வெரி குட். போட்டு தள்ளிட்டாங்களா? அந்த நல்ல காரியத்தை யார் செஞ்சிருந்தாலும் சரி, அவனுக்கு நான் சந்தோஷமா ஒரு ராயல் சல்யூட் வைக்கிறேன். சரி, அத பத்தி எங்கிட்ட என்ன விசாரணை? ஓ, நான் அவனை கொன்னிருப்பேன்னு எங்கிட்ட விசாரிக்க வந்திருக்கீங்களா? நான் அப்படிலாம் உங்களை கேட்கவே இல்லையே. ஏன் உங்களுக்கு அப்படி தோணுச்சு? என்ன சார் இது? சோழியும் குடுமி சும்மா ஆடாதுன்னு எனக்கு தெரியாதா? அந்த வக்கீலால நேரடியா பாதிக்கப்பட்டவன் நான். அவன் செத்துட்டான உடனே உங்களுக்கு ஏன் மேலதான சந்தேகம் வரும்? எங்களுக்கு எல்லாம் யாரையும் கொலை பண்றதுக்குள்ள துணிச்சலோ தைரியமோ கிடையாது சார். அந்த தைரியம் மட்டும் எனக்கு இருந்திருந்தா என் குடும்பத்துக்கு அநியாயம் பண்ணப்பவே அவங்க 2 பேரையும் தொலைச்சு கட்டிட்டு நானே சரண்டர் ஆயிருப்பேன் சார். சரி, அந்த சொரூபா யாரு? சொரூபாவா? அது யாரு? அதையேதான் நான் உங்களை கேட்கிறேன். ஏன்னா தமிழரசனையும் ராம் பிரபுவையும் ஒன்னா தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். இந்த கேஸ்ல தமிழரசனுக்கும் ராம் பிரபுவுக்கும் சொரூபா கூட்டாளிங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குதான் நீங்க எப்பவாவது அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல, எனக்கு தெரியல. சரி, நான் வரேன். சார், ஒரு நிமிஷம். குற்றவாளிகளோட சேர்ந்து அவசரப்பட்டு நல்லவங்க யாரையும் தண்டிச்சிடாதீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? என் பையன் விஷயத்துல உங்க டிபார்ட்மெண்ட்ல அதைத்தானே செஞ்சாங்க. அந்த அநியாயம் திரும்பவும் நடக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். தேங்க்ஸ். என்கிட்ட அந்த மாதிரி நடக்காது. சார். என்ன சபி, எதுக்காக அர்ஜென்டா இப்ப என்ன வர சொன்ன? இந்த புக்கு கொஞ்சம் பாருங்க. இது பிம்பம்னு வீக்லி ஒன்ஸ் வர இந்த புக்ல சினிமா டிவி நடிகைகளை பத்தி கிசு கிசு ரொம்பவே பாப்புலர். சரி, எதுக்கு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ற கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதுல வந்திருக்கிற ஒரு நியூஸுக்கும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க கேஸுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதான் உடனே போய் ஆபீஸ்ல இந்த புக்கை கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு போனேன். வெரி குட். படி, என்ன நியூஸ் அது? பெயரின் பின்பாதியில் பணத்தை வைத்திருக்கும் சின்னத்திரை நடிகை
சென்னை 34 மலரின் பெயர் கொண்ட மருத்துவமனையில் வயிற்றை சுத்தம் செய்து கொண்டார். இந்த நியூஸ படிச்ச உடனே நானும் என் ஃப்ரெண்டும் யாரா இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். முதல்ல எனக்கு ஏறல சார். அப்போ ஷொருபா கேஸ்ல இறங்கினதுக்கு அப்புறம் தான் விஷயமே புரிய வந்துச்சு. என்ன புரிஞ்சுது? இந்த கிசுகிசுல எழுதப்பட்டிருக்க நடிகை ஷொருபா தான். எப்படி சொல்ற? கடைசி 2 எழுத்துக்கள் பணத்தை குறிப்பிடுதா இல்லையா? ஷொருபா, ரூபா, பணம். அதெல்லாம் கரெக்ட் தான். அபார்ஷன் பண்ணிக்கிட்ட நடிகை வேற யாராவது இருந்துட்டா? இல்ல சார், ஷொருபாங்கிறது ரொம்ப ரேர் நேம். இவளை தவிர ஃபீல்டுல வேற யாருக்கும் இந்த நேம் இல்ல. சரி, அப்படியே எடுத்துக்கலாம். சென்னை 34னா நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கத்துல எனக்கு தெரிஞ்சு மலர் பேர் கொண்ட ஹாஸ்பிட்டலே இல்லையே. அங்கதான் சார் உங்க சிஷியை பிரமாதமா ஒர்க் பண்ணிருக்க. நுங்கம்பாக்கத்துல மொத்த ஹாஸ்பிட்டல்ஸ் 16. சுகம் ஹாஸ்பிட்டல், ராஜம் மருத்துவமனை, ஹரிஹர நர்சிங் ஹோம், கம்ஃபர்ட் ஹாஸ்பிட்டல், ஜெயம் நர்சிங் ஹோம், கீதா ஹாஸ்பிட்டல், ஜெம் ஹாஸ்பிட்டல், வேதவல்லி ஹாஸ்பிட்டல், நலாய நர்சிங் ஹோம், KM1 பாலி நர்சிங் ஹோம், ரோகிணி ஜானகிராமன் ஹாஸ்பிட்டல், GM கிளினிக், பாலி நர்சிங் ஹோம், பாலாஜி ஹாஸ்பிட்டல், தீபா நர்சிங் ஹோம், வைதேகி ஹாஸ்பிட்டல். ஓகே ஓகே. இதுல மலர் பேர் கொண்ட ஹாஸ்பிட்டல் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? சார் சும்மா விளையாடுதீங்க சார். நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? சொல்லுங்க சார் ப்ளீஸ். எஸ், ரோகிணி ஜானகிராமன் ஹாஸ்பிட்டல்ல ஷார்ட்டா ரோஜா ஹாஸ்பிட்டல்னு கூட கூப்பிடலாம். கரெக்ட். அதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு நர்ஸ கரெக்ட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். வெரி குட். ரிசல்ட் என்ன? 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஷொருபா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ஷன் பண்ணிருக்காங்க. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.